பிள்ளை எல்லாம் சொன்னான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே டைவர்ஸ் அளவுக்கு போய்க்கிறாங்க. ஒரு சின்ன பிள்ளை ஏதாவது தெரியாமல் பேசியிருந்தா மன்னிச்சுங்க சம்பந்தி. போகிற இடத்துல எல்லாம் எப்படி இருக்கணும் என்னன்னு எல்லாம் சொல்லி கொடுத்து தான் வளர்த்திருக்கிறோம் நாங்கள். ஆனால் இவங்க 2 பேரும் இப்படி ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலைங்க சம்பந்தி. சின்ன சிறுசுக என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. என்ன பண்ணுறது? பெரியவங்க நம்மெல்லாம் சேர்ந்து தான் ஏதோ அறிவுரை சொல்லி சரி பண்ணுவோம். வேறு வழி இல்லை. சம்பந்தி, நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்கலைன்னா நாங்கள் 2 பேரும் மாப்பிள்ளைகிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியாக பேசிக்கிட்டுங்களா? நானும் ஸ்ரீகிட்ட கொஞ்சம் தனியாக பேசிக்கிறேன். மாப்பிள்ள, ஒத்த பிள்ளைன்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்திட்டோம். எங்கள் பொண்ணை சின்ன வயசுலேருந்து நாங்கள் 2 பேரும் அடித்ததே இல்லை. அவள் எது கேட்டாலும் வேண்டான்னு சொன்னதே இல்லை. அவள் உங்களை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது கூட நாங்கள் எந்த மறுப்பும் தெரிவிக்கல. உண்மை சொல்லணும்னா அவளுக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாதுங்க. அப்படியே எங்கள் பிள்ளைய வளர்த்திட்டேன். நீங்கள் 2 பேரும் தனி கொடுத்துன்னு போனப்போ சந்தோஷமாக இருப்பீங்கன்னு தான் நினச்சோம். ஆனால் நீங்கள் 2 பேரும் இப்படி வந்து நிற்பீங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை மாப்பிள்ள. 2 பேரும் டைவர்ஸ்னு வந்து நிற்கும் போது மனசு ரொம்ப வேதனையாக இருப்பான். மாப்பிள்ள, ஸ்ரீ ரொம்ப நல்ல பொண்ணு தாங்க. உங்களுக்குள்ள ஏன் இந்த விரிசல்னு தெரியல, உங்களுக்குள்ள ஏன் ஒத்து போகலன்னு புரியல. எல்லாத்து வீட்லேயும் நடக்கிறது தானே. மாமியாருக்கு மருமகளை பிடிக்காம போகலாம், மருமகளுக்கு மாமியாவை பிடிக்காம போகலாம். என்னன்னு புரியல. அம்மாவை பொண்ணுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஸ்ரீ, நான் சொல்ல போகிறத நீ எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில. ஆனால் உன் அம்மா மாதிரி என்னை நினச்சிட்டு நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கேளுமா. ஊரெல்லாம் பத்திரிக்கை வச்சு அழைச்சி சொந்த பந்தம் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி இவ தான் என் மருமகன்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த பொண்ணுமா நீ. என் வீட்டுக்கு விளக்கேற்ற வந்த மகாலட்சுமி மணி. இப்படி பாதியிலே பிரிஞ்சு போகிறேன்னு சொல்கிறியே, இது சரியா? ஹரிஷு அப்பா இல்லாமல் வளர்ந்த பையம்மா. என் மேலே அவனுக்கு ரொம்ப பாசம். அம்மா மேலே ஒரு பையன் பாசமாக இருக்கிறது தப்பு இல்லைம்மா. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமும் அதே மாதிரி அம்மா மேலே பாசமாக இருக்கிறது தப்போன்னு இப்போ நினைக்க தோணுது எனக்கு. ஆனால் எந்த பையன் அம்மா மேலே ரொம்ப பாசத்தோடையும் பிரியத்தோடையும் இருக்கிறானோ அதே பாசத்தையும் பிரியத்தையும் நிச்சயமாக பொண்டாட்டி மேலேயும் காமிப்பாம்மா. ஹரிஷ்க்கு சின்ன வயசுலேயே அப்பா இல்லாதனால அவனை கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் பாசத்தோடு வளர்த்துட்டம்மா. ஹரிஷ்க்கு எல்லா வேலையும் கற்றுக் கொடுக்காம விட்டது ஏன் தப்பு தாம்மா. அவனுக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் கற்றுக் கொடுத்துருந்தேன்னா கூட மாட உனக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருந்திருப்பான். நீ வீட்டுக்கு ஒரே பொண்ணு. உன்னை உங்கள் அம்மா அப்பா ரொம்ப செல்லமாக வளர்த்திருப்பாங்க. நினச்ச நேரத்துக்கு தூங்கி பிடிச்சதை சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்திருப்ப. நீ கல்யாணமாகி இன்னொரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற சூழ்நிலையெல்லாம் புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு உனக்கும் கொஞ்சம் டைம் ஆகிருக்கும். அந்த டைமை நான் கொடுத்துருக்கணும். இது கொடுக்காதது என் தப்பு தான். உங்கள்கிட்ட வேலை வாங்கியிருக்கக்கூடாது. என்னை மன்னிச்சுக்கம்மா. நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இந்த வீட்டை அமைச்சுக்கம்மா. நீ இங்கே இருந்தாலும் சரி, தனி கொடுத்தனு போனாலும் சரி, எங்கே இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் சந்தோஷம்தான் என் சந்தோஷம். பிடிச்சவங்களை பிரியறது கஷ்டம்தான். நான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி பிரியணுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாப்பிள்ள. நீங்கள் 2 பேரும் மனசு விட்டு பேசுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, விட்டு கொடுக்குறதா மாப்பிள்ள வாழ்க்கை. மேலே தப்பு இருக்கா? சாரி கேளுங்க. அப்படி தப்பு இல்லையா? அப்பவும் சாரி கேளுங்க. 27 வருஷமா இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்க்கையை ஓட்டி இருக்கிறான்னா சாரி தான். சாரி கேளுங்க மாப்பிள்ள, வாழ்க்கை நல்லா இருக்கும்.
சாரி ஸ்ரீ. எதுக்கு? கொஞ்சம் கூட யோசிக்காம புது புத்தித்தனமாக நடந்துக்கிட்டேன். அப்படியே நடந்துருக்கக்கூடாது. இப்படி நடந்துக்கிட்டதுக்கு ஐம் சாரி. சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்பா இல்லை, எங்கள் அம்மா தான் என்னை வளர்த்தாங்க. எனக்கு அம்மானா அவ்வளோ பிரியம். கல்யாணம் ஆகி ஃபேமிலின்னு ஒன்று ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து எங்கள் அம்மாவை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எனக்கு அந்த அம்மா கிடைக்காதனால எங்கள் அம்மாவை வச்சு உன்னை கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ தான் புரியுது அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். ஒரு மாதம் தனி கொடுத்துன்னு வந்ததுக்கே எங்கள் அம்மா விட்டு என்னால் இருக்க முடியல. ஆனால் கேர்ள்ஸ் நீங்கள் கல்யாணங்கிற ஒரு ஃபேக்டருக்காக சின்ன வயசுலேருந்து பெற்று வளர்த்த உங்கள் அப்பா அம்மாவை விட்டு எங்களுக்காக மேரேஜ் லைஃப்குள்ளே வரீங்கல்ல, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. தேங்க்யூ அண்ட் சாரி டு. இனிமேல் நீ எந்த வேலையும் தனியாக செஞ்சு கஷ்டப்பட வேண்டாம். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீ வெங்காயம் நறுக்குனா நான் தக்காளி நறுக்கிறேன். நீ வீடு கூட்டினா நான் மாப் போடுறேன். தண்ணி பிடிக்க கஷ்டமாக இருந்தால் கேன் வாட்டரே கண்டினியூ பண்ணிக்கலாம். சாப்பாடு மிச்சமாச்சுன்னா குப்பையிலே போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா யூடியூப் பார்த்து நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாச்சும் தாளிச்சிக்கலாம். இனிமேல் எல்லாமே ஷேரிங் அண்ட் கேரிங் தான்.